கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்களை எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய மகிமையின் தெய்வத்தை நாம் ஒன்றிணைந்து ஆராதிக்க உயர்த்தருடைய பிரசன்னத்தில் களி கூறுவதற்கு நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் கிருபை கொடுத்தார். இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேசுவதற்கும் நாம் விட்டு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாய் பேசுவார். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 13-14 வசனங்கள். யோவான் 14வது அதிகாரம் 13-14 வசனங்கள். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அந்த ரெண்டு வசனத்திலும் ஒரு வார்த்தை ஆண்டவர் அழுத்தி மறுபடியும் எழுதுகிறார். அதை நான் செய்வேன். திட்டவட்டமாக செய்கிறவர் நம்முடைய தேவன். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் திட்டவட்டமாக செய்கிறவர். எதையோ செய்கிறவர் அல்ல. எல்லாம் சொல்லுங்க, எதையோ செய்கிறவர் அல்ல, அதை செய்வேன். அப்படின்னா குறிப்பிட்டதை செய்கிற ஒரு ஆண்டவர். அனைத்தையும் அவர் உண்டாக்கினவர், எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆனாலும் ஒவ்வொரு காரியத்தின் மேலும் என்னுடைய ஆண்டவர் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு காரியத்தின் மேலும் அவர் அக்கறை உள்ளவர். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, குறிப்பாக ஆண்டவர் செய்கிறார். எதை செய்கிறார்? அதே பகுதியில் வாசிக்கும் பொழுது, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு அதை கொடுக்காத பொழுது நான் எப்படி என் பிள்ளைகளுக்கு அதை கொடுப்பேன்? என் பிள்ளைகளுக்கு நான் குறிப்பிட்டதை என்ன பண்ணுவேன்? செய்வேன். நீங்களே கொடுக்கல, பொல்லாத மனிதர்களாக இருக்கிற நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு இதெல்லாம் கொடுக்க இருக்கும்போது பரமபிதாவானவரும் அப்படி செய்வது இல்லை. ஆமென். அவருடைய மாறாத அன்பை உணர்ந்து கொள்வதற்காக ஆண்டவர் குறிப்பிட்டதை தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் செய்கிறவராய் இருக்கிறார். இந்த காலையில் தொடர்ந்து இந்த வசனத்தை நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. 14-13 வாசிங்க. எஸ், ஜான் 14:13. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். அவரை நோக்கி ஜெபிக்க சொல்லும் போது எப்படியோ ஜெபியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லவில்லை. ஜெபிப்பதற்கென்று, கேட்பதற்கென்று ஒரு குறிப்பான முறையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். எப்படியும் நீங்க ஜெபிங்க, உங்க இஷ்டம் போல ஜெபிங்க, நான் தருவேன் என்று சொல்லி அவர் சொல்லவில்லை. குறிப்பாக சொல்லுகிறார். என்ன குறிப்பாக சொல்ல? அந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக நான் அதை என்ன பண்ணுவேன்? செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் தம்முடைய நாமத்தை குறித்து வைராக்கியம் உள்ளவர். பக்கத்தில் சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் தம்முடைய நாமத்தை குறித்த வைராக்கியம் உடையவர், தம்முடைய நாமத்தை குறித்த பற்றுதல் உடையவர். ஆகவே ஜெபிக்கும் போது குறிப்பாய் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீ எதை செய்கிறாயோ செய்யலையோ, எதை ஆண்டவர் நீ சொல்கிறாயோ எதை சொல்லலையோ, ஆனா ஒன்றை என்ன பண்ணாத, மறக்காத. குறிப்பாய் உனக்கு பதில் வேணும்னா குறிப்பா கேள். பக்கத்தில் சொல்லுங்க, ஆண்டவர் சொல்றாரு, குறிப்பா உனக்கு பதில் வேணும்னா என்னுடைய நாமத்தினால குறிப்பாய் கேள். அல்லேலூயா. இப்போ எல்லாரும் பக்கத்தில் கொஞ்சம் கையை கொடுத்து ஒன்றை சொல்ல போகிறோம். எல்லாரும் கையை கொடுத்து சொல்லுங்களேன். உங்களுக்கு குறிப்பாக பதில் வேணும்னா உங்கள் ஜெபத்தில் உள்ள ஃபார்மெட்டை மாற்று. சொல்லுங்க, உங்களுக்கு குறிப்பாக பதில் வேணும்னா உங்கள் ஜெபத்தில் உள்ள ஃபார்மெட்டை கொஞ்சம் பின்பற்றி ஜெபி. ஆண்டவர் ஜெபிக்க வைத்திருக்கிற ஜெப ஃபார்முலாவை நீ பின்பற்றி ஜெபி என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி எப்படி ஜெபிப்பது என்று சொல்லி
சீஷர்கள் ஆண்டவரிடத்தில் கேட்ட பொழுது ஜெபிக்க வேண்டிய விதமாவது என்று சொல்லி மத்தேயு 6 அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 6 அதிகாரம் 9வது வசனம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. முதலாவது வரியை எப்படி ஆரம்பிக்கிறதுனா, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள், முதலாவது அவருடைய பெயரை, வார்த்தையை தான் அங்கே வைத்தார். ஆமென். நாம் எல்லாரும் என்ன பண்றோம்? முதலாவது பிதாவேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம். நம்முடைய ஜெபத்தை எல்லாம், குறிப்புகள் எல்லாம் சொல்லிவிட்டு எப்படி முடிக்கிறோம்? இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லி முடிக்கிறோம். என்ன நாம ஆண்டவரிடத்தில் கேட்டாலும் கடைசியில் என்ன சொல்றோம்? இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லி தான் முடிக்கிறோம். ஆனால் அந்த முடிக்கிற அந்த பழக்கம் ஒரு அர்த்தமற்ற பழக்கமாக மாறிவிடக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நாம சொல்லுகிற அந்த ஜெபம் அர்த்தமற்ற பழக்கமாக மாறிவிடக்கூடாது. அந்த நாமத்தினாலே கேளுங்கள், அப்பொழுதுதான் என்று சொல்லி சொல்லும்போது, ஏன் இந்த நாமத்தில் மட்டும்? மரியாளுடைய நாமத்தில் கேளுங்க சொல்லல, தேவ தூதனுடைய நாமத்தில் கேளுங்க சொல்லல. அவர் சொல்றார் இயேசுவின் நாமத்தில் மட்டும். ஏன்? பிலிப்பியர் 2வது அதிகாரம் 11வது வசனம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 11வது வசனம். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக, இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று, இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படியாக, நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அவருக்கு தந்தில. கை உயர்த்தி, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். ஆகவே தான் சொல்றாரு, நீ பெட்டிஷன் பண்ணும்போது புரிந்து கொள்வதை போல சொல்லுகிறேன். ஆண்டவர் இந்த காலை வேளையில உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் சொல்லுவது என்னன்னா, அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீ என்னோட சமூகத்தில் பெட்டிஷன் பண்ணும்போது, அதாவது விண்ணப்பம் பண்ணும்போது, இயேசுவின் நாமத்தினாலே உன்னுடைய பெட்டிஷன் இருப்பதாக. யோவான் 2 அதிகாரம் 23வது வசனத்தை வாசி. யோவான் 2:23. பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். கானா ஊரிலே ஆண்டவர் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். அந்த நேரத்தில் வசனம் சொல்லுகிறது, பல அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார். அந்த அற்புதங்களை அநேகர் என்ன பண்ணுகிறார்கள்? கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். கண்டு விசுவாசம் வைத்தார்கள். இந்த பேரிலே ஏன் ஆண்டவர் ஜெபிக்க சொல்லுகிறார் என்றால், இந்த நாமம் நிரூபிக்கப்பட்ட நாமம். ஆமென் சொல்லுங்களேன். இந்த நாமத்தில் கேட்டவர்களுக்கு கிடைத்தது, இந்த நாமத்தில் சொன்னவர்களுக்கு நடந்தது. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நீர் நிரூபித்து காண்பித்திருக்கிறீர். உங்க வாழ்க்கையில் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிரூபித்து காண்பித்திருக்கிறார்? அவங்க கையை உயர்த்தி, ஆண்டவர் எனக்கு சொன்னதை நிரூபித்து காண்பித்திருக்கிறார் அப்படின்னு சொல்றவங்கள கையை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு மகிமையை கொடுப்போமா? ஹல்லேலூயா. ஆகவே தான் எங்களை பார்த்து இந்த காலை வேளையில நீர் சொல்லுகிறீர், வேறு நாமத்தில் நீங்க ஜெபம் பண்ணாதீங்க, என்னுடைய நாமத்தில் கேளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எகிப்திலே நிரூபித்தார், பாபிலோனிலே கர்த்தர் நிரூபித்தார், பெர்சிய ராஜ்யத்திலே ஆண்டவர் நிரூபித்தார். இருக்கும் எல்லா பெயர்களை விட இயேசுவினுடைய நாமம் மேலான நாமம். அந்த நாமத்திலே கேட்டால் நிச்சயம் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எந்த நாமத்தில் நடக்காததும்
இயேசுவின் நாமத்தில் நடக்கும். இந்த காலைவேளை விசுவாசிக்கிறவங்கள கையை உயர்த்தி, எந்த நாமத்தில் நடக்காததோ என் இயேசுவின் நாமத்தில் என்ன பண்ணும்? நடக்கும். ஏனென்றால் நீர் நிரூபித்த நாமம். எத்தனையோ முறை எத்தனையோ பேருக்கு நீர் நிரூபிக்கிறீர். இந்த காலைவேளையில் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிற நாங்களும் அந்த நாமத்தினாலே கேட்கும் பொழுது எங்களுக்கும் கொடுத்து நிரூபிக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர். யோவான் 14:14 வாசிங்க. யோவான் 14:14. என் நாமத்தினாலே என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இங்கே ஆண்டவர் சொல்வது என்ன? இந்த ஒரு நாமத்திற்கு மட்டும்தான் நான் கேரண்டி கொடுத்திருக்கிறேன். என்ன கேரண்டி? இந்த நாமத்தினால், என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஒரு கேரண்டி. இந்த நாமத்தில் மட்டும் கேட்டால் நான் கொடுப்பேன் என்கிற ஒரு கேரண்டியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் இது உறுதியாக்கப்பட்ட, நிச்சயமாய் நடக்கும், சந்தேகத்திற்கு வழியே இல்லை. அதை நான் செய்திருக்கிறபடியால் உமக்கு இந்த காலை வேளையிலே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலே முக்கியமான அவருடைய வார்த்தையை பார்க்க கர்த்தர் கிருபை தருவாராக. நாங்கள் ஜெபிக்க தெரிந்ததிலிருந்து இயேசுவின் நாமத்தில் அப்படி இருக்கும். பல நேரங்களிலே கேட்பது எங்களுக்கு கிடைக்காமல் இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு சொல்வது, அந்த பெயரை எப்படி சொல்வது? அந்த பெயர் என்ன? அந்த உண்மையிலே அந்த பெயர் என்ன? இயேசு என்கிறவருடைய பெயரா? அதை எப்படி உணர்ந்து கொள்ள வேண்டும்? ஒரு 3 உண்மைகளை இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு முன்பாக வைக்க விரும்புகிறார். முதலாவது, யோவான் 15வது அதிகாரம், முதலாவது 16வது வசனத்தை வாசிங்க, அப்புறம் 7வது வசனத்தை வாசிங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது வசனமும் பின்பு 7வது வசனத்தை வாசி. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். முதலாவது உண்மை என்னன்னா, பிரிவிலேஜ், சிறப்பு சலுகை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஆண்டவர் முதலாவது அவருடைய நாமத்தில் கொடுப்பது சிறப்பு சலுகை. அல்லேலூயா. இயேசுவின் நாமம் உங்களுக்கும் எனக்கும் கிடைத்த விசேஷித்த ஸ்லாக்கியம். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. இயேசுவின் நாமம் உங்களுக்கு கிடைத்திருப்பது விசேஷித்த ஸ்லாக்கியம். அர்த்தமில்லாமல் கிளிப்பிள்ளை போல சொல்லுகிற ஒன்றல்ல. நல்லா கவனிங்க. ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் தேவன் கொடுத்திருக்கிறதான சிறப்பு ஸ்லாக்கியம் தான் இயேசுவின் நாமம். அல்லேலூயா. இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது தேவன் நம் ஒவ்வொருவரையும் யாராக மாற்றினார்? என் நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள் என்றார். ஆமென் சொல்லுங்களேன். நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்ல நமக்கு கொடுக்கப்பட்ட காரியம், என் நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள். மத்தேயு 18வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 18:20. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். ரட்சிக்கப்பட்ட போது சொல்றாரு,
என் ஜனங்கள் சொன்னவர் இப்ப இந்த இடத்துல சொல்லுகிறார், தெரிந்து கொண்ட நமக்கு அவர் வைத்த பெயரும் என்னுடையவர்கள். அப்படிப்பட்டவர்களை கூடி வர சொல்லும்போது அவர்களுக்கு கொடுக்கிற உரிமை என்ன தெரியுமா? என் நாமத்தினாலே எங்கே 2 பேர் கூடினாலும் அவங்க நடுவிலே நான் இருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறன்றது முக்கியம் அல்ல, அவருடைய நாமத்தினாலே நாம் 2 பேர் 3 பேர் கூடி வந்தாலும் அவர்கள் நடுவிலே இருப்பேன் என்று சொன்னவர் தான் இந்த காலை வேளையில் நம் மத்தியிலும் அவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. பிள்ளைகளாகிய நமக்கு இந்த இயேசுவின் நாமத்தை சொல்வது, பயன்படுத்துவது நமக்கு கிடைத்ததான சிறப்பு உரிமை. ஆமென். அதை எப்படி பயன்படுத்த வேண்டும்? மத்தேயு 15 அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 15:22. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். மத்தேயு 15:22. சரி, கவனிங்க. தாவீதின் குமாரனே, அன்றைக்கு இயேசுவை அப்படித்தான் அறிந்திருந்தார்கள். மேசியாவாக அவரை அறிந்திருந்தார்கள். யூதருக்கு அந்த எண்ணம் இருந்தது. அதை போலவே அவளும் கூப்பிடுகிறாள். ஆனால் இயேசு பதில் கொடுக்கவில்லை. ஏன் ஆண்டவர் நீர் பதில் கொடுக்கவில்லை என்று சொல்லி அவரிடத்தில் கேட்டால் ஆண்டவர் சொல்வார், என் பேரை உச்சரிப்பதல்ல முக்கியம், அவளுக்கும் எனக்கும் சரியான உறவு இருக்கிறதா. இந்த காலையில் நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் பேரை நீ உச்சரிக்கிறாயே அது முக்கியமல்ல, எனக்கும் உனக்கும் நடுவிலே உறவு சரியா இருக்கிறதா. அங்கே கீழே வாசித்தீங்கன்னா, நாய்க்குட்டிகளுக்கு போட முடியாதென்று ஆண்டவர் சொன்னார். அவளை நாய் என்று சொல்லி அழைப்பதற்காக அல்ல, கர்த்தர் அவளுக்கு சொல்ல விரும்புவது, நாயையும் நான் தான் படைத்தேன், உன்னையும் நான் தான் என்ன பண்ணேன், படைத்தேன். நாய்களுக்கு போடுவது நான் படைத்தவர் என்பதினாலே, ஆனால் மனிதனுக்கு நான் கொடுப்பது படைத்தவர் என்பதினால் அல்ல, ரட்சித்தவர் என்பதினாலே. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை உணர்த்த ஆண்டவர் விரும்பினார். அந்த அனுபவம் அவளுக்கு இல்லை. உடனே சொல்கிறாள், ஒரே நேரத்தில் 2 நடக்கும் என்று சொன்னபோது கர்த்தர் புரிந்து கொண்டார். ஆண்டவரே, இந்த நாளிலே நம்முடைய நாமத்தை உச்சரித்து நான் 1000 முறை ஜெபம் பண்ணாலும் புரண்டாலும் பிரயோஜனம் இல்லை. பெற வேண்டுமானால் எனக்கும் உமக்கும் ஒரு உறவு வேண்டும். இப்போ பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவருக்கும் எனக்கும் உறவு இல்லாமல் 1000 முறை ஜெபம் பண்ணாலும் என்ன பண்ணாலும் பதில் வராது. ஆண்டவருக்கு எனக்கும் உறவு சரியா இருந்தாதான் பதில் வரும். அல்லேலூயா. மத்தேயு 24:5 வாசிங்க. 24:5. ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். நல்ல கவனிங்க. கடைசி கால அடையாளத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். பலர் உங்களிடத்தில் வருவாங்க, வந்து நானே கிறிஸ்து என்று சொல்லி என்ன பண்ணுவார்கள், சொல்வார்கள். அவர்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவங்களுக்கு எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிப்பது பெரிதல்ல, ஜெபிக்கும் எனக்கும் அவருக்கும் ஒரு உறுதியான அசைக்க முடியாத ஒரு உறவு இருக்கணும். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் உங்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒன்றை வைக்கிறார். என் நாமத்தை சொல்லி நீ ஜெபிப்பதல்லம்மா மகனே மகளே, எனக்கும் ஜெபிக்கிற உனக்கும்
ஜெபத்தை கேட்கிற எனக்கும் நல்ல ஒரு உறவு இருக்கா, உறுதியான அசைக்கப்படாத ஒரு உறவு இருக்கிறதா என்று சொல்லி நிச்சயப்படுத்தி ஜெபிக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 19வது அதிகாரம் 13வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 19வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது தேசாதிரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகளை பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பவுல் எபேசிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அற்புதங்கள் நடக்கிறது. அப்பொழுது சில மந்திரவாதிகள் கர்த்தராகிய இயேசுவினுடைய நாமத்தை சொல்ல துணிந்து பிசாசு பிடித்த நபரை பார்த்து சொல்லுகிறார்கள், பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆணையிடுகிறோம், புறப்பட்டு போங்கள் என்று சொன்னபோது. அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 9:15. அதற்கு கர்த்தர் நீ போ அவன் பிரஜாதிகளுக்கும் ராஜாவுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. 15வது வசனம் 19:15 வாசிங்க. 19:15. பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தை சொல்வதற்கு முன்பு இயேசுவோடு கூட முழுவதும் வாழ்க்கையை அவருக்கென்று ஒப்பு கொடுத்து கையெழுத்திட கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 18:30. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்ட வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு எலியா ஜெபிக்கிறான். அதன் மேல் பலியையும் வைத்து கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். அவன் சொன்னது, அக்கினியினால் உத்தரவு அருளுகிற தேவனே தேவன் என்று தான் சொன்னான். ஆனால் அவன் ஜெபிக்கும் போது ஒரு வார்த்தை கூட சொல்லல, அக்கினியை அனுப்பும் என்று சொல்லி. ஆண்டவர் அவன் மனதை அறிந்திருந்தார். அவன் சொன்ன வார்த்தையை ஆண்டவர் கேட்டிருந்தார். ஆகவே அவன் ஜெபிக்காவிட்டாலும், அந்த அக்கினியை அனுப்பும் என்று அவன் குறிப்பாக சொல்லி ஜெபிக்காவிட்டாலும் அதை கர்த்தர் செய்தார். ஏன் செய்தார்? அவன் ஜெபிக்கும் போது சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய தீர்க்கதரிசி என்றும் ஒரு உறவு இருக்கிறது. கவனிங்க, ஏன் ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு பதில் அவன் ஒரு வார்த்தை கூட அக்கினி அனுப்பும் சொல்லி கேட்காவிட்டாலும் ஏன் ஆண்டவர் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார் என்று சொன்னால், ஆண்டவரோடு இருக்கிற உறவை அவன் காண்பிக்கிறான். அல்லேலூயா. நீர் என்னுடைய தேவன், நான் உம்முடைய தீர்க்கதரிசி என்கிற உறவு இருக்கிறது. நீர் என்னை தெரிந்து கொண்டவர், நான் உமக்கு ஊழியம் செய்கிற ஆள். இன்று வரைக்கும் நான் காத்து கொண்டிருக்கிறேன். கேட்கிற போதே இது எல்லாருடைய இங்க வந்திருக்கிற ஒவ்வொருடைய உள்ளமும் சீர்தூக்கி பார்க்க ஒரு கிருபையை இந்த காலை வேளையிலே கர்த்தர் தருவாராக. எலியாவை போல், ஆண்டவரே, நீர் என்னுடைய தேவன், நான் உம்முடைய பிள்ளை. ஆண்டவரே, என்னுடைய தேவன், நான் உம்முடைய பிள்ளை என்ற ஒரு உறவு எனக்கு இருக்கிறது என்று சொல்லி நாம் இருப்போமானால் கர்த்தர் ஒருவேளை குறிப்பிட்ட அந்த வார்த்தையை நாம் சொல்லாவிட்டாலும் கர்த்தர் பதில் கொடுப்பார். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25வது வசனம். எபிரேயர் 7:25. மேலும் தமது மூலமாய்
தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். இங்கே இயேசு அவரை பின்பற்றுபவர்களுக்கு கடைசி வரைக்கும் அற்புதம் செய்து கொடுக்க வல்லவர். ஏன்? அவர் மூலமாக அவரிடத்திலே அவர்கள் சேருகிறபடியால் இன்றிலிருந்து நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கொஞ்சம் சரி செய்ய உதவி செய்வாராக. இந்த நாமத்தை சொல்வது, இந்த நாமத்தை சொல்லி கேட்பது தூதர்களுக்கு அந்த வாய்ப்பே கிடையாது. ஆனால் நமக்குத்தான் அந்த வாய்ப்பை கர்த்தர் தந்திருக்கிறார். கையை உயர்த்தி, ஆண்டவரே, தூதர்களுக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பை உம்முடைய பிள்ளையாகிய எனக்கு நீர் கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. முழு உலகத்தையும் படைத்தவருடைய பெயரை கையிலே கொடுத்தது எப்படி? தேசத்தின் மிகப்பெரிய தலைவர் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி வைத்துக் கொள்ளுவோம். அந்த மிகப்பெரிய தலைவர் அவருடைய பர்சனல் நம்பரை உங்களிடத்தில் கொடுத்து, நீங்கள் இந்த நம்பரில் எப்போ வேணாலும் என்னை என்ன பண்ணலாம், தொடர்பு கொள்ளலாம் என்று சொல்லி சொன்னால் அதை நாம் எவ்வளவு முக்கியமாக நம்ம நினைப்போம். ஏன்னா ஒரு பெரிய தலைவர் அவருடைய பர்சனல் நம்பரை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். ஆகவே ரொம்ப முக்கியமானதாக நாம் என்ன பண்ணுவோம், நினைப்போம். அதே போலத்தான் கர்த்தருடைய இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துவது நமக்கு கொடுக்கப்பட்ட சலுகை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த பெயரை நாம் பயன்படுத்தும் போது உறவை உறுதி செய்தால் மட்டும் போதாது, இன்னொன்றையும் நம்முடைய பக்கத்தில் பார்க்க வேண்டும். ஆண்டவரே, இந்த பெயரிலே கேட்டால் மறுக்க மாட்டீர். ஏனென்றால் இந்த பெயர் நிரூபிக்கப்பட்டதான ஒரு பெயர். இந்த பெயர் என்னை மாற்றின பெயர். இந்த பெயரில் கேட்க நீர் எனக்கு ஸ்லாக்கியம் கொடுத்தீரே என்ற மனப்பான்மை இருக்கணும். ஆண்டவர் வேறு யாருக்கும் தம்முடைய நாமத்தை ஆண்டவர் அறிவித்ததில்லை. தம்முடைய பிள்ளைகளுக்கு மட்டும் அதை கொடுக்கிறார். மோசே கேட்கிறாரு, அவர் சொல்லுகிறார், உம்முடைய நாமம் என்ன என்று சொல்லி மோசே கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், நான் எல்ஷடாய். யாத்திராகமம் 3 அதிகாரம் 14வது வசனம். யாத்திராகமம் 3 அதிகாரம் 14வது வசனம். அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக என்றார். நல்ல கவனிங்க. இப்ப வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 4 வசனத்தை வாசி. வெளிப்படுத்தல் 1:4. யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியும் ஆகிய. போதும். யோவானை வைத்து ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய தம்முடைய நாமத்தை பயன்படுத்த தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஸ்லாக்கியம் தருகிறார். கை உயர்த்தி, இந்த ஸ்லாக்கியத்தை நாங்கள் சாதாரணமாக நினைக்கக்கூடாதப்பா. நன்றியோடு இந்த நாமத்தை நாங்கள் பயன்படுத்த எங்களுக்கு ஒரு கிருபை தருவீராக. முதலாவது பிரிவிலேஜ். ரெண்டாவது யோவான் 16 அதிகாரம் 23, 26 வசனங்கள். யோவான் 16வது அதிகாரம் 23, 26. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே
மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். முதலாவது பிரிவிலேஜ், இரண்டாவது நெசசிட்டி, தேவை. நல்ல கவனிங்க. இயேசு இந்த இடத்துல சொல்கிறார், அந்நாளிலே நீங்கள் என்னிடம் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை உங்களுக்கு அவர் தருவார். சீஷருக்கு இயேசு ஒரு காலகட்டத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். இப்போ நான் உங்களோடு கூட இருக்கிறேன், உங்களோடு கூட நான் நடக்கிறேன். ஆனால் ஒரு காலகட்டத்தில் நான் சரீர பிரகாரமாக உங்களோடு கூட நான் இருக்க போவது இல்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் என்னிடத்தில் கேட்டால் நீங்கள் காணக்கூடிய நிலையிலே நான் இருக்க மாட்டேன். அதற்கு பதிலாக ஒன்றை செய்கிறேன். நான் இல்லாவிட்டாலும் நீங்கள் என்னுடைய நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இயேசு இருந்தபோது சீஷர்கள்லாம் கேட்டாங்க ஒவ்வொரு காரியத்தையும், இதுக்கு என்ன அர்த்தம் ஆண்டவரே, இது என்ன அது என்ன என்று சொல்லி நேரிலே இயேசுவினிடத்தில் அவர்களாலே கேட்க முடிந்தது. ஆனால் இயேசு இல்லாத போது எங்கே கேட்பது, யாரிடத்தில் கேட்பது? ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி நான் சரீர பிரகாரமாக காணக்கூடிய நிலையிலே இல்லாத நேரத்தில் என் நாமத்தை நீங்கள் பயன்படுத்த நான் கேட்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். என் நாமத்தை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை அது. ஏனென்றால் நான் அங்கு இருக்க மாட்டேன். உங்களோடு கூட சரீர பிரகாரமாக நான் என்ன பண்ண மாட்டேன், இருக்க மாட்டேன். வேறு யாராலையும் அதை செய்ய போவதில்லை. என் நாமத்தினாலே நீங்கள் கேட்டால் பிதா அதை செய்வார். இயேசுவின் நாமம் ஸ்லாக்கியம் மட்டுமல்ல, அது என் அத்தியாவசியமான ஒன்று. பக்கத்தில் பா சொல்லுங்க, இயேசுவின் நாமம் ஸ்லாக்கியம் மட்டுமல்ல, எனக்கு அத்தியாவசியமான ஒரு நாமமும் கூட. எந்த சூழ்நிலையில் யார் நம்மோடு கூட இருந்தாலும் யார் நம்மோடு கூட இல்லாவிட்டாலும் இயேசுவினுடைய நாமம் நமக்கு அத்தியாவசியமானது. அந்த உணர்வோடு இந்த வார்த்தையை நாம் தொடர்ந்து பார்க்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஏதோ எல்லாரும் சொல்றாங்க அப்படி இயேசுவினுடைய நாமத்தை சொல்வதல்ல, இந்த நாமம் ஒன்றுதான் அப்பா எனக்கு உயிரையே கொடுத்திருக்கிறது. அல்லேலூயா. இந்த நாமம் ஒன்றுதான் எனக்கு எல்லாம் செய்யும். ஆண்டவர் என்ன சொல்கிறார், என் பெயர் நான் இருப்பதற்கு சமமானது. சரீரபரமா இல்லை, ஆனால் என்னுடைய பெயர் உங்களோடு கூட நான் இருப்பதற்கு சமமானது. அதனால்தான் ஒரு 6 வசனங்களை ஆண்டவர் எடுத்து இந்த நாமம் நீங்கள் கேட்க வேண்டும். எப்போது கேட்பீர்கள்? எப்போது நீங்கள் கேட்பீங்க? அப்படி கேட்கும்போது இந்த பெயரை உங்களுடைய அத்தியாவசியம் என்ற உணர்வோடு கூட நீங்கள் கேளுங்கள். அல்லேலூயா. சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாமத்தை குறித்து தெளிவான ஒரு புரிந்து கொள்ளுதல் ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு அவசியம். சீஷர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே இதுவரைக்கும் உவமையாய் தானே பேசினீர், இப்போ டைரக்டா ஓப்பனா பேசுகிறீரே என்று சொல்லி கேட்கிறார்கள். வீட்டுக்கு போய் இந்த பகுதியை நீங்கள் நன்றாக வாசித்து பாருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், என் நாமம் உங்களுக்கு அவசியப்படும். அல்லேலூயா. நான் பரம் ஏறின பின்பு நீங்கள் அங்கலாய்க்காமல் இந்த நாமம் உங்களுக்கு அவசியப்படும். அந்த நேரத்தில்
எப்படி பயன்படுத்துவது என்று இப்போது விளக்க விரும்புகிறேன். யோவான் 16:26 வசனத்தை வாசிங்க. யோவான் 16:26. அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள், உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியது. வசனம் சொல்ல, அந்த நாளிலே நீங்கள் கேட்பீர்கள். இன்று நீங்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் பிதாவிடம் சொல்லுவேன், இவருக்கு, இந்த குறிப்பிட்ட நபருக்கு, இந்த சகோதரருக்கு, இந்த சகோதரிக்கு இது கொடுப்பீரா, இது வேண்டும், தேவை என்று சொல்லி நான் கேட்பேன். ஆனால் அந்த நாளிலே நான் இல்லாத, உங்களோட கூட சரீர பிரகாரமாக இல்லாத அந்த நாளிலே நீங்கள் கேட்பீர்கள், நான் பிதாவிடம் கேட்க மாட்டேன், ஜெபிக்க மாட்டேன், என்னுடைய நாமத்தினாலே இருப்பதினாலே. ஆண்டவர் அங்கே என்ன சொல்லுகிறார்? இந்த நாமத்தை பயன்படுத்தும் போது இதுவரைக்கும் போதகரே என்று சொன்னீர்கள், என்னை பார்த்து அப்படிதான் என்ன பண்ணீங்க, சொல்லி கூப்பிட்டீங்க, போதகரே என்று சொல்லி. இனிமேல் நீங்கள் என் நாமத்தை சொல்லும்போது என்னை பார்த்தல்ல, விசுவாசித்து. ஆமென் சொல்லுங்களேன். இதுவரைக்கும் நேரடியாக பார்த்து சொன்னீங்க, இப்போ சரீர பிரகாரமாக இல்லாத ஒரு நிலைமை வரும்போது என்னை பார்த்தல்ல, விசுவாசித்து, என் மேலே விசுவாசம் வைத்து என் பக்கத்தில் இருந்தா எப்படி என்னை புரிந்து கொடுத்து, என்னை புரிந்து ஆண்டவர் எனக்கு பதில் கொடுப்பாரோ அதே காரியத்தை அவர் நாமத்தினாலே நான் சொல்லி கேட்கும் போது ஒன்றும் குறையாமல் எனக்கு தருவார். அந்த விசுவாசத்தோடு கேட்க கர்த்தர் உதவி செய்வாராக. அதனால தன் ஆலயத்திற்கு போகிறான். அப்போஸ்தலர் நடபடிகள் 3:6 வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 3:6 அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீ எழுந்து நட என்று சொல்லி. வாசலிலே பிறவி சப்பானி ஒருவன் இருக்கிறான். பார்த்தவுடனே அவன் சொன்ன வார்த்தை, அற்புதம் செய்ததை நான் பார்த்திருக்கிறேன், அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவர், அவர் சரீர பிரகாரமான இல்லை, ஆனால் அவருடைய நாமம் விடுதலையாக்கும். இந்த நாளிலே ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் செய்து காண்பிப்பாராக. இயேசு இல்லை, கூட இருந்த அற்புதத்தை பார்த்தவன் அவன் சொல்லுகிறான், ஐனையாவே, இயேசு உன்னை குணமாக்குகிறார். அந்த நாமத்தை சொன்ன போதே அவன் என்ன பண்ணுகிறான்? சுகமடைகிறான், விடுதலை அடைகிறான். லூக்கா 10:17 வசனம். லூக்கா 10:17. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படிகிறது என்றார்கள். பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படிகிறது என்றார்கள். நல்ல கவனிங்க, ஆண்டவர் 2 பேராக அனுப்புகிறார். பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணுவதற்காக ஆண்டவர் அனுப்புகிறார். போன இடத்துல பிசாசுகள் போகிறது, வியாதிகள் சுகமாகிறது. திரும்ப வந்து சொல்லுகிறார்கள், உம்முடைய நாமத்தினாலே அவர், நல்ல கவனிங்க, அவருடைய நாமத்தை அவங்க சொல்லும்போது அற்புதம் நடக்கும்போது இயேசு எங்கோ இருந்தார், பல மைல் தூரத்துக்கு அப்பால் இருந்தார். ஆனால் அவருடைய நாமம் தேவை. அடையாளத்தை பார்க்காமல், அறிகுறிகளை பார்த்து விசுவாசிக்காமல், வேதாகம காலத்தில் இருந்தவர் இன்றைக்கும் என்னோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்தில் நாங்களும் பயன்படுத்த ஒரு கிருபையை எங்களுக்கு தருவீராக. இயேசு இல்லை, ஆனால் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி பிதாவிடத்தில் நாம் வரும்போது பதில் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யோனத்தானுக்கு ஒரு மகன் இருந்தான். அவனுடைய பெயர் மேவிபோசேத் என்பது. மேவிபோசேத் தாவீதினுடைய சமூகத்திற்கு வருகிறான். எப்படி வந்தான்? சாதித்ததினாலே வந்தானா? இல்லை, யோனத்தானுடைய நாமத்தினாலே,
யோனத்தான் அங்கு இல்லை. சாலமோன் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறான். 1 ராஜாக்கள் 3 அதிகாரம் 6வது வசனத்தை 7வது வசனத்தை வாசி. அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபையை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து அந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோ வென்றால் போக்குவரவு அறியாத நல்ல கவனிங்க, இருக்கிறேன். என் தகப்பனாகிய தாவீதிற்கு நீர் சொல்லி இருக்கிறீர், நீர் வாக்கு பண்ணி இருக்கிறீர். என் தகப்பனுக்கு என்ன பண்ணியிருக்கிறீர்? சொல்லி இருக்கிறீர், வாக்கு பண்ணி இருக்கிறீர். அதை எனக்கும் செய்வீராக. கர்த்தாவே, நீரும் ஒன்றுதான், உம்முடைய பெயரும் ஒன்றுதான். நீர் இருந்தால் எனக்கு எவ்வளவு விசுவாசம் இருக்குமோ அதே விசுவாசம் உம்முடைய பெயரின் மேலும் அந்த விசுவாசம் இருக்க எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வீராக. யோவான் 16:27 வாசிங்க. யோவான் 16:27. நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியினால் பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார். நல்ல கவனிங்க, நன்மை செய்யக்கூடிய அவர் நாமம் அதை பயன்படுத்தும் போது கர்த்தர் சொல்லுகிறார், சும்மா இயேசுவின் நாமம் சொல்லாதீங்க, அதை சொன்னா என்ன நடக்கும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் என் நாமத்தை சொல்லும்போது என் பிள்ளை இந்த பெயரை சொல்லுகிறது என்று சொல்லவில்லை, இந்த பிள்ளை என் மகனாகிய இயேசுவிலே அன்பு கூர்ந்து விசுவாசித்து சொல்லுகிறது. ஆண்டவர் பார்க்கிறார். முக்கியமான செய்தி. உடனே என்ன சொல்கிறார்? இப்படி இருப்பதினாலே இயேசு இருந்தபோது இல்லாத ஒரு ஆள் இயேசுவின் பெயரை சொல்லி என்னிடத்தில் வரும்போது நான் பார்க்கிறேன், இவர் சும்மா வரல, அன்பு கூர்ந்து வருகிறார். உடனே பிதா என்ன செய்கிறாராம்? உங்களை சிநேகிக்கிறார். ஏன் குறிப்பிட்ட பதிலை ஆண்டவர் கொடுக்கிறார்? இது வெறும் வருகிற சும்மா வருகிற சத்தமா, வெறும் பழக்கமா, அல்லது இயேசுவின் மூலம் அல்லது இயேசுவின் மேலுள்ள அன்பினாலே வருகிறதா என்பதை பார்க்கிறார். நமக்கு அவர் கொடுக்க அவசியமே கிடையாது. என் பிள்ளை என்னில் அன்பு கூறுகிறது, என் குமாரனிலே பிள்ளை அன்பு கூறுகிறது, ஆகவே நான் கொடுக்க வேண்டும். 1 பேதுரு 1:8-9 வசனங்களை வாசிங்க. 1 பேதுரு 1:8-9 வசனம். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் கலிகூர்ந்து உங்கள் விசுவாசத்தில் நல்ல கவனிங்க, நீங்கள் அவரை காணவில்லை, ஆனால் அவரிலே அன்பு கூர்ந்து விசுவாசம் வைக்கிறீர்கள். இயேசுவின் நாமத்தை பலனுள்ளதாக மாற்றுவது இயேசுவின் மேலுள்ள நமது அன்பும் அவர் நமக்கு சொன்ன வார்த்தையின் மேலுள்ள விசுவாசமும். இந்த ரெண்டும் இல்லாமல் இயேசு என்று 1000 முறை கத்தினாலும் ஆண்டவர் சொல்வார், நான் உன்னை அறியேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த ரெண்டும் எனக்கு இருக்கணும். என்ன இருக்கணும்? இயேசுவின் நாமத்தை பலனுள்ளதாக நான் மாற்றணும்னா இயேசுவின் மேல் உள்ள அன்பும்
அவர் வார்த்தை சொன்னதான வார்த்தையின் மேலுள்ள விசுவாசமும், இந்த ரெண்டும் இல்லாமல் இயேசு இயேசு என்று 1000 முறை சொன்னாலும் கர்த்தர் சொல்லுவார், உன்னை நான் அறியேன். இந்த ரெண்டையும் கர்த்தர் எதிர்பார். அவர் மேலுள்ள அன்பு, அவருடைய வார்த்தையின் மேல், வசனத்தின் மேல் உள்ள விசுவாசம், இந்த ரெண்டும் இணைந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பதில் தருவார். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க வேண்டாம், குறித்து வச்சுக்க, வீட்டில் போய் வாசிங்க. சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5ஆவது வசனத்துக்கு வரும்போது ஆண்டவர் சாலமோனிடத்தில் கேட்கிறார், நீ எதை கேட்டாலும் செய்வேன், நீ என்ன விரும்புகிறாயப்பா என்று கேட்ட உடனே அவன் ஒன்றை சொல்கிறான், எனக்கு ஞானம் தாரும் என்று சொல்லி கேட்கிறான். குறிப்பிட்டதை கொடுத்தார், அதிகமாகவும் கர்த்தர் கொடுத்தார். அவன் குறிப்பிட்டு கேட்டதை, ஞானத்தை என்ன பண்ணார்? கர்த்தர் கொடுத்தார். அவனுக்கு அதிகமாகவும் கர்த்தர் கொடுத்தார். ஏன் கொடுத்தார்? அவன் கேட்பதற்கு முன்பாகவே தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. உம்முடைய நாமத்தை நான் சொல்லும்போது உம்மேல் உள்ள அன்பு, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை சொல்லும்போது உம்மேல் உள்ள அன்பு இன்னும் என்னிலே பிரவாகித்து வர ஒரு கிருபையை இந்த காலை வேளையிலே ஒவ்வொருவருக்கும் நீர் தருவீராக. உபாகமம் 23ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம். சீக்கிரம் வாசி. உபாகமம் 23:5. 23:5 உபாகமம். உன் தேவனாகிய கர்த்தர் பீலேயாமுக்கு செவி கொடுத்த செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். நல்ல கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்து, அந்த அன்பு கூர்ந்ததுனால நான் என்ன செஞ்சேன்? உங்களுக்கு விரோதமாக வந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின ஒரு கர்த்தர். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பீலேயாம் வருகிறான், பீலேயாம் சபிக்கிறான் என்று இஸ்ரவேலருக்கு தெரியாது. அவங்க நார்மலாக கர்த்தரை சேவித்துக் கொண்டிருக்கிறாங்க. எப்பொழுதும் போல அவர்கள் கர்த்தரை சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள். என் தேவன் செய்த காரியம், என்ன மந்திரவாதம் வந்தாலும் சாபமாக அல்ல, ஆசீர்வாதமாய் வருவதற்கு கர்த்தர் மாற்ற காரணம் அவர்கள் தேவனில் அன்பு கூர்ந்ததினா. இந்த காலைவேளை கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம், தேவன் மேல உங்கள் அன்பு இருக்குமானால் உங்க கூப்பிடுதலை கர்த்தர் கேட்பார். உங்க பெட்டிஷனுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். ஒருவேளை யாராவது உங்களை சபிக்க வந்தாலோ அந்த சாபம் வராதபடி அதை ஆசீர்வாதமாக கர்த்தர் திருப்புவார். நேராயிட்டு முழங்கார் பண்ணிடுவோம். 2 காரியத்தை கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். 1, பிரிவிலேஜ், சிறப்பு சலுகை. என்ன சொல்ல போனா ஸ்லாக்கியம். ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவது நமக்கு கொடுத்த ஸ்லாக்கியம். அந்த ஸ்லாக்கியத்தை எப்படி பயன்படுத்தணும், அது ரொம்ப முக்கியம். 2வது ஒரு காரியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார், நெசசிட்டி, தேவை. இப்போ நான் உங்களோட கூட இருக்கிறேன், என்னிடத்துல கேட்குறீங்க, நான் பிதாவிடத்தில் கேட்பேன், கொடுப்பாரு. ஆனால் உங்களை விட்டு நான் போக வேண்டிய ஒரு நாள் வரும், சரீர பிரகாரமாக உங்களோடு கூட இருக்க மாட்டேன். அப்போது எங்கே போய் கேட்பீங்க? யாரும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஆனால் ஒன்றை உங்களுக்காக நான் செய்கிறேன், என் நாமத்தினாலே நீங்கள் கேட்டால் பிதா உங்களுக்கு அதை கொடுப்பார். பிதா உங்களுக்கு கொடுப்பார். அவர் பட்சத்தில் அவர் மேலே விசுவாசம் இருக்கிறதா என்பதை கர்த்தர் பார்ப்பார். அந்த விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது, அந்த நாமத்தினாலே கேட்கும்போது கர்த்தர் தருவார். ஐனையா 2 காரியம் பார்த்தோம். பிறவி சப்பானி, அங்க இயேசு இல்லை, ஆனா இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தின போது பிதாவாகிய தேவன் அற்புதம் செய்தார்.
ஐனையா படுத்த படுக்கையாக இருக்கிறான். இயேசு அங்கே இல்லை. அவனுக்கு ஒரு சுகம், விடுதலை தேவை. கூட இருந்த சீசன் பார்க்குறான். இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது இப்படிப்பட்ட ஆட்களை பார்த்துட்டு அவர் பேசாமல் போக மாட்டார், ஒரு அற்புதம் செய்வார். இன்றைக்கும் அவருடைய நாமத்தை சொல்லி நான் கூப்பிட்டா அற்புதம் செய்வார்னு சொல்லி நான் சொல்கிறேன், ஐனேயாவே இயேசு உன்னை சுகமாக்குகிறார். அந்த வார்த்தையை சொன்னும்போது அவன் சுகம் பெற்றான். காரணம் என்னன்னா, இயேசுவின் நாமம். ரெண்டு பேரா அனுப்புறாரு. அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது, பிசாசு ஓடுது, வியாதி சுகமாகுது. அவங்க வந்து சொல்றாங்க, உங்களுடைய நாமத்தினால நாங்கள் சொன்னோம், அற்புதம் நடந்தது. ஆனால் இவங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருந்தது எத்தனையோ மைல் தூரம். ஆனால் அவருடைய நாமம் தேவை. அந்த நாமத்தை சொல்லும் பொழுது அற்புத அடையாளங்கள் நடக்கும். இயேசு இல்லைனால் அவருடைய நாமத்துக்கு வல்லமை உண்டு. நன்மை செய்யக்கூடிய அவன் நாமம், அதை பயன்படுத்தும் போது கர்த்தர் சொல்லுகிறார், சும்மா சொல்லாதீங்கப்பா, அவருடைய மகனாகிய இயேசுவின் நாமத்தில் அன்பு கூர்ந்து விசுவாசித்து சொல்லும்போது பிதா அதை பார்க்கிறார். பார்த்துவிட்டு என் பிள்ளை என்னையும் நேசிக்குது, என் குமாரனாகிய இயேசுவின் மேல் அன்பு கூர்ந்து விசுவாசம் வைத்து கேட்கிறபடினாலே நான் கொடுப்பேன் என்று சொல்லி அவர் கொடுக்கிறார். அந்த தேவன் நம் நடுவில் இருக்கிறார். இன்றைக்கு அவரை நோக்கி பாருங்க. கொடுத்த சிலாக்கியத்தை விடாதீங்க. தேவைப்படும் போது எப்படி ஜெபிக்கணும் என்பதையும் கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தை யூஸ் பண்ணும்போது சுகம் உண்டு, விடுதலை உண்டு. உங்க விண்ணப்பம் கேட்கப்படும். கர்த்தர் செய்வாராக. பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் எங்களோடு கூட பேசின நல்ல வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிட, அவருடைய நாமத்தை சொல்லி ஜெபிக்க எங்களுக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் கற்றி கொடுத்திருக்கிறீர், ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறீர். ரெண்டாவது, தேவை வரும்போது நீர் அங்கே இல்லைனாலும் உண்மையில அன்பு கூர்ந்து விசுவாசம் வைத்து உம்முடைய நாமத்தை சொல்லும் பொழுது அது நடக்கும் ஐயா. அப்படிப்பட்ட கிருபைகளை தந்திருக்கிறேன். உங்க நாமத்தை நாங்கள் சரியாய் பயன்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.